வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்ன்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம உடம்பில் இருக்கிற முக்கியமான சுரப்பியான தைராய்டை பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்ன ஹார்மோன் சுரக்குது, அந்த ஹார்மோன்களுக்கு என்ன வேலை, என்னென்ன டெஸ்ட்டுகள் செய்யணும், இந்த ஹார்மோன்களை பற்றி கண்டுபிடிக்கணும்னா குறைவோ நிறைவோ, நார்மல் வேல்யூஸ் எவ்வளவு, இந்த குறைபாடுகளோ நிறைபாடுகளோ உண்டானால் என்னென்ன பிரச்சனைகள் நோய்கள் வருது, இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தைராய்டு சுரப்பியானது கழுத்தில் இந்த இடத்துல இந்த குரல் வலைக்கு கிட்ட இருக்குதுங்க. இந்த தைராய்டு சுரப்பி முதல்ல சொன்னது மாதிரி ரொம்ப முக்கியமானது. உடம்பில் இருக்க வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசத்தை, ஆற்றல் வழங்குறத மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. இந்த தைராய்டு சம்பந்தமாக மொத்தம் 3 விதமான ஹார்மோன்கள் உண்டு. 2 விதமான ஹார்மோன்கள் T3 T4ன்றது தைராய்டிலேயே சுரக்குது. ஒரு ஹார்மோன் TSHன்றது மூளைக்கு அடிபாகத்தில் இருக்க பிட்யூட்டரி கீழிருந்து சுரக்குது. T3 ட்ரைஐடோதைரோனின், T4 தைராக்சின், TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த T3ன்றது ட்ரைஐடோதைரோனின் சொல்கிறது, T4ன்றது தைராக்சின், TSHன்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். T3ன்றது 3 அயோடின் ஆட்டம் இருக்குது, T4ல் 4 அயோடின் ஆட்டம் இருக்குது. T4ன்றது நம்ம உடம்பில் T3யாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா ஆக்டிவாக மாறுது. அதனால் ஆக்டிவ் பொருள் இதில் T3 தான். இந்த T3 T4 TS எல்லாம் மொத்தமாக சேர்ந்து முதல்ல சொன்ன மாதிரி மெட்டபாலிசத்தை, எனர்ஜியை மற்றும் குரோத்தை முக்கியமாக கட்டுப்படுத்துது. T3 T4 தைராய்ட்லேயே சுரந்து நேரடியாக ரத்தத்துக்கு போயிடுது. TSHன்றது முதல்ல சொன்ன மாதிரி பிட்யூட்டரியிலேருந்து சுரக்கப்பட்டு தைராய்டு ஹார்மோனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வருது. இந்த T3 T4 கண்ட்ரோல் பண்ணுறது TSH தான். T3 T4 கம்மியாச்சுன்னா சுரக்கிறது TSH ஆனது தூண்டப்பட்டு அங்கிருந்து அதுக்கு கீழே இறங்கி வந்து இந்த T3 T4 சுரக்கிறத அதிகப்படுத்தும். அதனால் T3 T4 குறைஞ்சா TSH அதிகமாகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்ய வேண்டிய டெஸ்ட்டுக்கு என்னென்னா முக்கியமானது TSH, அடுத்தது டோட்டல் T3 டோட்டல் T4. இதை தவிர ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் தைராய்டு ஆன்டிபாடி டெஸ்ட்ன்றது செய்யப்பட வேண்டும். சில நேரங்களில் தான் அது சொல்லுவாங்க, அது முக்கியம் இல்லை. TSH தான் மெயின். TSH நார்மலாக இருக்குன்னா தைராய்டு ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். TSH அதிகமாக இருக்குது அப்படின்னா T3 T4 ஆனது கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த T3 T4 கம்மியாக இருக்கும்போது தான் இந்த TSH ஆனது பிட்யூட்டரியிலேருந்து வந்து இதை அதிகமாக தூண்டி அதிகமாக சுரக்க வைக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, T3 T4 குறைவாக இருந்தால் TSH அதிகமாக இருக்கும். TSH குறைவாக இருந்ததுன்னா T3 T4 அதிகமாக இருக்கும். இந்த தைராய்டு ஆன்டிபாடி டெஸ்ட் ரேர் கண்டிஷன்ஸில் செய்கிறதுன்னு சொன்னேன்னா அதெல்லாம் இந்த ஹேஷிமோட்டோஸ் டிசீஸ், கிரேவ்ஸ் டிசீஸ் முதலிய ஆட்டோ இம்யூன் டிசீஸில் கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யப்படுகிறது. தைராய்டு பெராக்டேஸ் ஆன்டிபாடி டெஸ்ட், தைரோக்ளாபுலின் ஆன்டிபாடி டெஸ்ட் இதெல்லாம் செய்யப்படுது ரேர் கண்டிஷன்ஸில். ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த தைராய்டு டெஸ்ட்டுகள்லாம் நம்ம எப்போ ஒன்றா ரத்தம் கொடுக்கலாம். இந்த பிளட் டெஸ்ட்டு சுகருக்கு செய்கிறோமே அது மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் டெஸ்ட்டு வெறும் வயிற்றில் செய்கிறது, போஸ்ட் பிராண்டியல் டெஸ்ட்டு 2 மணி நேரம் சாப்பிட்ட பிறகு கொடுக்கறது, அது மாதிரிலாம் கிடையாது. எப்போ ஒன்றா கொடுக்கலாம், அது ஒரு வசதி. இப்போது இந்த தைராய்டு ஹார்மோன்களுடைய நார்மல் வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.
பாருங்க, உங்கள் கண் முன்னால் வர சார்ட்டில் விவரமாக வருது. டிஎஸ்ஹெச் 0.4லேருந்து 4 MU per L வரைக்கும் வருது. அதாவது மில்லி யூனிட்ஸ் பர் லிட்டர்னு அர்த்தம். டோட்டல் T3ன்றது 80லேருந்து 220 நேனோகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இருக்கலாம். டோட்டல் T4 4.8லிருந்து 12.7 இருக்கலாம். ஃப்ரீ T3 2.3லிருந்து 4.2, ஃப்ரீ T4 0.9லிருந்து 1.7 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஃப்ரீ T3 ஃப்ரீ T4 அவ்வளோ முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் TSH, அடுத்தது டோட்டல் T3 டோட்டல் T4 செய்வாங்க. இந்த T3 T4 கம்மியாக இருந்தால் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, T3 T4 குறைவாக இருந்தால் அதை ஹைப்போதைராய்டிசம், தைராய்ட் ஹார்மோன் குறைபாடுன்னு சொல்கிறாங்க. இந்த T3 T4 குறைவாக இருக்க நேரத்தில் தான் நம்ம TSH நேரடியாக இறங்கி வந்து இதுகளை தூண்டி விட்டு T3 T4 அதிகப்படுத்துது, ரெகுலேட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஹைப்போதைராய்டிசம் அதாவது T3 T4 குறைவாக இருக்க கண்டிஷனில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, களைப்பு இருக்கும், எடை அதிகரிக்கும், பசி குறைவாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், தோல் முடியானது வறட்சி இருக்கும், குளிர் பொறுக்க முடியாமல் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும், இதை தவிர இதய துடிப்பு குறைவாக இருக்கும். என்னென்ன காரணங்கள் இந்த ஹைப்போதைராய்டிசத்துக்கு அப்படின்னா, இந்த ஹஷிமோட்டோஸ் டிசீஸ்ன்ற ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் இருக்கலாம், தைராய்டு அறுவை சிகிச்சையினால் இருக்கலாம், தைராய்டு ரேடியேஷன் பண்ணுறதுனால் இருக்கலாம், சில வகை மருந்துகள்னால் இருக்கலாம், அயோடின் இன்டேக் குறைவாக இருக்கிறது. இந்த ஹைப்போதைராய்டிஸுக்கு ட்ரீட்மெண்ட்டு லீவோதைராக்சின் சிந்தட்டிக் T4 கொடுக்குறதாங்க. உதாரணத்துக்கு எல்ட்ராக்சின் போன்ற டேப்லெட்ஸு. ரெகுலராக TSH செக் பண்ணணும், T4 லெவலில் செக் பண்ணலாம். இதுதான் ஒரே வழி. அடுத்தது ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது, அதாவது தைராய்டு நிறைபாடு அதிகமாக போச்சு, T3 T4 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா TSH குறைவாக இருக்கும். TSH தூண்டப்படுறது குறையும், அதனால் TSHனுடைய அளவு கம்மியாக இருக்கும். T3 T4 அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தில் எடை குறையும், பசி அதிகமாகும், வெப்பத்தை பொறுத்துக்க முடியாது, வேர்வை ஜாஸ்தியாகும், படபடப்பு அதிகமாக இருக்கும், கவலை, ஆங்ஸைட்டி, பதட்டம் இதெல்லாம் ஜாஸ்தியாகும். ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா, 1 கிரேவ்ஸ் டிசீஸ், 2 டாக்ஸிக் மல்டிநாடுலர் காய்டர், 3வது அயோடின் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கிறது. தைராய்டைட்டிஸ்ன்றது 4வது காரணம். ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு முதல்ல மருந்துக, ஆன்டி தைராய்டு மருந்து, மெத்திமசோல் போன்றவை. 2வது கதிர்வீச்சு, 3வது அறுவை சிகிச்சை செய்யலாம். இவ்வளவு நேரம் நம்ம இந்த வீடியோவில் தைராய்டு ஹார்மோன்கள் என்ன வேலை அது செய்யுது, என்னென்ன சோதனைகள் செய்யணும், நார்மல் வேல்யூ என்ன, இது குறைஞ்சா அதிகமானால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இது சம்பந்தமான உங்கள் சந்தேகங்கள்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனே கேளுங்க, பதில் சொல்ல காத்துட்ருக்கேன். உங்கள் சந்தேகங்களை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தயார் பண்ணப்பட்ட வீடியோ. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.